ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது சிஎம் சாரோடது அந்த 3 நாள் டெல்லி பயணம். அது டெல்லியில் ஆரம்பித்து மூகாம்பிகை வரைக்கும் அவர் மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் சென்னை ரீச் ஆகிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க ரீசெண்ட் அப்டேட். அதோடு சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகளிர் அந்த விமன் சேஃப்டிக்கான சிங்கப்பெண் சிறப்பு படை அதை அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதாவது இந்த சிங்கப்பெண் படை ஒவ்வொரு ஏரியாலையும் போய் அவங்களுக்கு அதாவது ஜனங்களுக்கான அதாவது விமனுக்கான குழந்தைங்களுக்கான அந்த அவேர்னஸை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ எங்களை ரீச் பண்ணுறதுல நீங்கள் தயங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுக்குமான ஒரு நம்பர், ஒரு சில இடத்துல நான் பார்த்த வரைக்கும் 183, ஒரு இடத்துல அப்புறம் 1098, 1091 அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்து இந்த நம்பரை ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால், அதாவது வேலை செய்கிற இடத்துலையோ பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை வீடுங்கள்லையுமே அந்த மாதிரி உங்களுக்கு விமன் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த விமன் சேஃப்டிக்கான விஷயத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த நம்பர் ரீச் பண்ணால் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட பர்சனல் நம்பர்ஸே கூட கொடுத்து நீங்கள் ரீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது பற்றிய விஷயங்கள் இது இன்ஸ்டாவில் இதெல்லாமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று திமுகவோட புலம்பல் எப்பயும் போல் திமுக புலம்பல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சேனல்லையுமே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம சேனலில் பார்க்குறவங்க மோஸ்ட்லி டிஎம்கே ஃபேன்ஸாக இருக்கீங்க, இல்லை டிவிக்கு ஹேட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை யாருக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்கிறது அவங்கவுங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுக்கான தனிப்பட்ட உரிமை. ஸோ அதனால் நீங்கள் லைக் போடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேனே தவிர அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி பிக் பாஸ் ரிவ்யூவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் 2 இயர்ஸாக பிக் பாஸ் ரிவ்யூவராகவும் இருக்கேன், அது பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த 3 மந்த்ஸ்லேயே எனக்கு அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வரும். நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் நான் இக்னோர் பண்ணிவிடுவேன், அவாய்ட் பண்ணுவேன், டெலிட் பண்ணுவேன். ஆனால் அது பவுண்டரி தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால், லிமிட் தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் நான் 2 வாட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிறது தெரியும் 3 மந்த்ஸ் போகிறது. ஸோ அந்த 3 மந்த்ஸில் எனக்கு எவ்வளோ அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் அவாய்ட் பண்ணுற இடத்துல அதை அவாய்ட் பண்ணுவேன், ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல ரிப்போர்ட் பண்ணுவேன் போது ஆல்ரெடி நான் ஒரு 2 வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் பொலிட்டிக்கல் வீடியோஸ் பேசும்போதுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது ஓகே. நான் சொல்கிற மாதிரி அது அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிற இடத்துல டீசெண்டாக அந்த கமெண்ட்ஸ் வர இடத்துல ஓகே, டீசெண்டாக அந்த கமெண்ட் வர இடத்துல அது ஓகே. ஆல்ரெடி கூட நம்ம வீடியோஸ் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு கீழே ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ போய் நாகரிகமாக விமர்சனம் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் போட்டிருந்தேன். ஸோ உங்களோட விமர்சனம் வரவேற்கப்படுது, ஆனால் அந்த விமர்சனம் அப்யூசிவாக இருக்க பட்சத்தில், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதை நான் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன். அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்களுக்கான இது வார்னிங், இனிமேல் பண்ணாதீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் சொல்கிறேன், ஒரு வார்னிங்காகவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டிஎம்கே ஃபேனாக இருங்க, எது வேணா இருங்க, எங்களோட ஒப்பீனியன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது இங்கே யூஎஸில் ஒரு ரூல்ஸாகவே இருக்குது. அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனே, இங்கே எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே இருக்கணும் போது அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அதாவது பேச்சுரிமை அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்தியாவில் இப்போ தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஆட்சியில் அதை பேசக்கூட முடியல அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் புலம்புறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ யூடியூபர்ஸ் மட்டும் இல்லை, ஜனங்க இல்லை, குழந்தைங்க எல்லாருமே அவங்களுக்கான ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க, இல்லை ஃப்ரீயாக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து நாங்கள் யூஎஸ்லேயே இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கான உரிமையும் இல்லை அந்த புரிதலோ இல்லை அந்த அக்கறையோ எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய இல்லை புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும், இல்லை ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய இடத்துலையோ இல்லை சொல்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது, நீங்கள் அமெரிக்கா தற்குறி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஓகே. ஏன்னா நீங்கள் டிவிக்கே சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸையோ அந்த தொண்டர்களையோ இல்லை ஓட்டு போட்ட ஜனங்களையோ ஜென்சி கிட்ஸையுமே நீங்கள் தற்கூரின்னு தான் சொன்னீங்க. இப்போ அந்த பேர் எனக்கும் வந்திருக்கு, அமெரிக்க தற்கூரி அப்படின்னு நீங்கள் சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு கீழே ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் விட்டுறேன். செகண்ட் டைம்லாம் இல்லை நெக்ஸ்ட் டைம்லாம் இனிமேல் யாராச்சும் இது பண்ணால் வார்னிங் அப்படிங்கிற இடத்துல மீறி நான் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாகவே நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ ரஜினி சாருக்கெல்லாம் கூட விமர்சனம் வந்தது. டிவிக்கு ஃபேன்ஸ் போய் ரஜினி சாரை இன்ஸ்டால் அப்படி பண்ணாங்க, அதனால ரஜினி சார் மீட்டிங் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க டிவிக்கே ஃபேன்ஸ் செய்யும்போது தப்புனா டிஎம்கே ஃபேன்ஸ் செய்யும்போதும் தப்பு தானே. அப்படின்னும்போது யூடியூப் அப்படிங்கிற இடத்துல எங்களுக்கான ஒப்பீனியன்ஸை நாங்கள் வைக்கிறோம். இல்லை ஜனங்களுக்கு மீடியா வழியாக ஏதோ ஒன்று ரீச் ஆகுது, இன்ஸ்டாவில் ரீச் ஆகுது, யூடியூப் ரீச் ஆகுது, நியூஸில் ரீச் ஆகுது. இப்போ இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைங்க கூட நியூஸில் இன்றைக்கி விஜய் அங்கிள் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை
விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு நியூஸ் பார்க்குறாங்கன்னா, இப்போ யூடியூப் அப்படிங்கிற இடத்துல சோஷியல் மீடியாவோட ஒரு கனெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் நாங்கள் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. இல்லை பிடிச்சிருந்தா பிடிக்கலனா உங்களுக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் அது டீசெண்டாக இருக்கணும். அதாவது ஒரு பொண்ணு பேசுகிறான்றதுக்காக என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுற இடத்துக்கும் போவோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். அதுவும் இந்த வீடியோவில் நான் இதை வந்து ரொம்பவே வந்து ஒரு விஷயமா ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா சொல்லணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன். ஏன்னா சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிறது ஃபுல்லாக லேடிஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கான ஒரு டீம் செயல்படுது அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் தான் அங்கே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரி மேடம் தலைமையில் தான் அந்த குழு செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 2 எஸ்பியும் ஒரு 4 டிரைவர்ஸும் அவங்களுக்கான 4 டிரைவர்ஸ், அதாவது அந்த வண்டியை இயக்கக்கூடியவங்களுமே லேடிஸ் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான பெட்ரோல் வண்டி கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்லேருந்து. கிட்டத்தட்ட 300 வேல்யூ க்ரோர்ஸ் அளவுக்கு இதுக்கான ஒரு தொகை ஒதுக்கீடு வந்து இந்த விமன் சேஃப்டிக்காக வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஆல்ரெடி அம்மாவோட ஆட்சியிலே இருந்தது தான். ஆக்டிவாக இல்லை அப்படின்னும் போது இது ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்ட லெவலில் இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு இது வந்து ரொம்பவே சீரியஸாக கொண்டு போய் விமன் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களோடு எடுத்து வச்சிருக்காரு சிஎம் சார்ன்னும் போது, அது வரவேற்கத்தக்கது மட்டும் இல்லை, பாராட்டத்தக்கது மட்டும் இல்லை, அத்தியாவசியமானதும் கூட தான் அப்படின்னும் போது, அது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துலேருந்து, ஸ்கூல் பஸ்ஸில் ஆரம்பித்து பப்ளிக் இடத்துலேருந்து, போலீஸ் இது என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேயோ ஒரு பஸ் ஸ்டேஷன்லேயோ எங்கெல்லாம் க்ரௌட் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் ஒரு பஸ்ஸில் இடிக்கிறதுல நம்மளை பார்த்துருப்போம். ஒரு எக்ஸிபிஷன் ஃபேர் போகிறோன்னா அங்கே இடிக்கிறத பார்த்துருப்போம் அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அதை கடந்து போயிட்டு இருந்த லேடிஸ் வந்து இப்போ வந்து தைரியமாக வந்து இல்லை இந்த இடத்துல இது சரியில்லை, எப்பயுமே இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்காது, யாரும் வந்து கவனிக்கிறது மட்டும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து கண்டிக்கிறதுக்கான ஆள் கூட இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக அதை ரிப்போர்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு 5 to 10 மினிட்ஸில் அந்த லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. பட் ஆனால் அவங்களால டேரெக்ட் ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்க முடியாது. ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி டைரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னும் போது, ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு விஷயமா அந்தந்த தொகுதியில் போய் அந்தந்த லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம், எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்காதீங்க, இதுதான் நீங்கள் வந்து எங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டீம் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே என்ன சொல்கிறது ஒரு பில்டிங்குள்ளே உட்காந்துருவோம், நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லை யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு இல்லாமல் அங்கே களத்தில் இறங்கி ஃபீல்டுக்குள்ளே போய் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம், நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம், இந்தந்த ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் எங்களை அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தைரியமாக பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸாக தான் எங்களை வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்கிற அந்த அவேர்னஸையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியத்தையும் கொடுக்கறதுக்கான விஷயமா ஃபஸ்ட்டு அவங்க பஸ்லேயோ இல்லை நிறைய இடத்துல நம்மளால் இன்ஸ்டாவில் பார்க்க முடியுது, சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும், அவங்களே டேரெக்டாக போய் லேடிஸ் கிட்ட பேசுகிறதோ இல்லை அங்கே லேடிஸ் அந்த ஸ்பெஷல் யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் யூனிஃபார்ம் அப்படின்னும் போது அது அவங்களுக்கான மோட்டிவேஷனாகவும் இருக்குது. அதை பார்க்கும்போது லேடிஸ்க்கோ குழந்தைங்களுக்கோ அதை பார்க்கும்போது வந்து எங்கள் வயசானவங்களுக்கு கூட அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ முக்கியம்னு வந்து இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கான இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து ஒரு பெருமையாக ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல, லேடிஸை பெருமையாக ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்க விஷயம் வந்து எல்லா லேடிஸ்க்குமே அந்த யூனிஃபார்மில் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸர் இடத்துலேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளால் முடியாத விஷயத்தை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க அந்த விஷயத்தை கையில் எடுத்து இங்கே நாட்டில் ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒரு அபியூஸ் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இது வந்து நிறைய விமர்சனங்கள் இது மேலே இருந்தாலும் இப்போ நிறைய இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனோ ஃபேமஸ் பொலிட்டிஷியன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சொல்லியிருக்காரு. சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கீங்க, ஓகே சிறப்பு படை, ஒருவேளை சிங்கப்பெண்களுக்கே பிரச்சனை வந்து அங்கே ஆண் சிங்கம் போய் தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நக்கல் நையாண்டிலாம் வேறு பேசுகிறாங்க அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே இந்த கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யும் அப்படின்ற போது அப்போ பெண் போலீஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல பெண் சிங்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆண் சிங்கம் சொல்கிற இடத்துல நீங்கள் ஜெண்டர் டிஃப்ரென்ஸை கொண்டு வரீங்களா அப்படின்னு திருப்பியுமே நம்மளால் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த பாட்டை தான் நம்ம சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லும்போது என் ஆண் சிங்கம் அப்படின்றதுலேருந்து அது வந்து பெண் சிங்கம் அப்படின்னு மாறும்போது சிங்கப்பெண் அப்படிங்கிறத பாட்டில் மட்டும் இல்லை ரியாலிட்டிலையும் கொண்டு வர முடியும் போது அவங்க ஸ்பெஷல் யூனிஃபார்ம் போட்டிருக்க இடத்துல அவங்க யூனிஃபார்ம் பின்னாடியே சிங்கப்பெண் அப்படின்னு தான் எழுதியிருக்கு, அவங்களுக்கான யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கான பெட்ரோல் அந்த வண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அலாட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க மக்களோட மக்களாக ஜனங்களோட ஜனங்களாக உள்ளே போய் அவங்க மக்களோட கலந்து அந்த விஷயங்கள்
விஷயங்களை எடுக்கும்போது ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம், நம்மளை வந்து எவ்வளோ முக்கியம்னு நினச்சி இந்த கவர்மெண்ட் வச்சுருக்காங்கன்ற விஷயம் பெரிய அளவில் பேசப்படுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக என்ன செய்கிறாங்க அப்படின்றத விட இருக்கிற லூப்போல சரி பண்ணாலே அந்த சட்டங்கள்லாம் இருக்குதா, ஆனால் அது ஆக்டிவாக இல்லை, செயல்படலை அப்படின்னு சொல்லும்போது அதை ஆக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு ஒரு ஸ்டெப்பை முன்னாடி போய் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த விஷயங்களை செய்யும்போது அது ஜனங்களுக்கான பெரிய ரீச்சாக இருக்குது அப்படின்றதுல இந்த டிவிகே கவர்மெண்ட் ரொம்பவே எஃபோர்ட் போடுறாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு திருப்பி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து திட்டணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அது டீசென்ட் கமெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் சரி ஓகே, உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக அது ஏற்கப்படும். ஆனால் அது வந்து அப்யூசிவாக போச்சுன்னா, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸாக போச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணப்படும். இது நீங்கள் எந்த கட்சியில் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் எந்த கட்சியோட ஆள் இல்லை எந்த நான் வந்து வீடியோஸ் போடும்போது ஸ்டார்டிங்லேருந்தே எந்த கட்சி சார்பாகவும் போடல. ஏன்னா நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது மூணாவதாக ஒரு கட்சி டிவிக்கேன்னு ஒன்று வரும்போது இவங்க 2 பேர் செய்யாத விஷயத்த, இல்லை செய்ய மறந்த விஷயத்த, இல்லை செய்ய தவிர்த்த விஷயத்த டிவிக்கே செய்யுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான சப்போர்ட்டை கொடுப்போம். இல்லை ஒரு இடத்துல அவங்களுமே தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் விமர்சனமாக வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக டிஎம்கேவாக தான் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே பெருசாக அவங்களுக்கான அவங்க 3rd பொசிஷனில் வந்துட்டாலுமே எலெக்ஷனில் பெருசாக அவங்க சோஷியல் மீடியாலலாம் அவங்களுக்கான எந்த ஹார்ஷ்னஸை அக்ரஸிவும் பார்க்க முடியல. திமுகவில் மட்டும்தான் அவங்க தோல்வியை ஒத்துக்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோடது குமுறலாவோ இல்லை புலம்பலாவோ இல்லை மாதிரி இந்த மாதிரி அபியூசிவ் கமெண்ட்ஸாவோ வருதுன்னும் போது அது நீங்கள் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கட்சியை இழிவுபடுத்துறதுக்கான விஷயம் தான் அப்படின்போது டிவிகேக்கு வந்து நம்ம ரஜினி சார் சொன்னது தான், டிவிகே வந்து இதுக்கப்புறம் டிவிகே ஃபேன்ஸ் வந்து பொறுப்போட நடந்துக்கணும், டிவிகே தொண்டர்கள் பொறுப்போட நடந்துக்கணும். நீங்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது உங்கள் கட்சியோ ஆட்சியோ உங்களோட தலைவரையோ தான் பாதிக்கும். அப்படின்னா அபியூசிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுமே எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்கள் கட்சிக்கான இன்னொரு டேமேஜாக தான் அது மாறும், இமேஜ் டேமேஜாக தான் அது மாறும்னா. ஸோ அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போகிறீங்க அப்படின்னா அது உங்களை தான் பிரதிபலிக்குமே தவிர அதுக்கான விஷயங்கள் ரொம்ப ஓவராக போகும்போது நான் ரிப்போர்ட் பண்ணவும் தயாராக இருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற விஷயத்தில் அன்னைக்கு வந்து அந்த ஒரு இது ஃபங்க்ஷன் நடக்கும்போது சிங்கப்பெண் பாட்டை வந்து பாடினதாகட்டும், அந்த மியூசிக் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து அதுவுமே கான்ட்ரவர்சி ஆச்சு. விஜய் சாரோட சினிமா பாட்டு வந்து பாடினாங்க, அதாவது அந்த மியூசிக் ட்ரம்ஸ்லாம் அது பண்ணாங்க. அது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னா அது பண்ணியிருக்க வேண்டாம், பண்ணலாம் அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட விமர்சனம். அது அவர் வந்து அதை ஸ்மைல் பண்ணார் அப்படின்னாலுமே அவருக்குமே அந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருக்க வேண்டாமேன்னு தோணியிருக்கலாம். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் டீம் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணும்போது. அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாதீங்கன்னு அவர் மேபி சொல்லலாம். பட் ஆனால் இது ஒரு விமர்சனம், இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விமர்சனமாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னா அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காலத்துலலாம் அவங்களும் படத்தில் நடித்தவங்க தான். நான் ஆணையிட்டால் அந்த பாட்டெல்லாம் வந்து இல்லாத பிரச்சாரமே இல்லை. எம்ஜிஆர் தலைமையில் பிரச்சாரம் பண்ணும்போது, ஜெயலலிதா அம்மா பிரச்சாரம் பண்ணும்போது ஜெயலலிதா எம்ஜிஆரோட பாடல்கள் தான் அங்கங்கே ஒலிக்கும், பிரச்சாரம் பண்ணும்போது அது கேட்கும். ஏன் அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க அப்படின்ற மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா பிரச்சாரமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்களும் ஆக்டர்ஸ் ஃபீல்ட்லேருந்து தான் வந்தாங்க, சினி ஃபீல்ட்லேருந்து தான் சொல்லும்போது இப்போது விஜய் சாருக்கு மட்டும் இது விமர்சனம் ஆகுதுன்னும் போது இவங்க ஸ்பெசிஃபிக்காக அது வந்து விஜய் சார் வந்து எனக்கா இந்த பாட்டு பாடுங்க, என் படத்துலேருந்து இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் என் படத்தில் வந்த விஷயத்தை நான் ரியாலிட்டியில் வந்து அதாவது ஒரு படத்தில் வந்த விஷயத்தை நான் ரியலாக கொண்டு வரேன் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அந்த பேர் போட்டு புவனேஸ்வரி மேடம் தலைமையில் அது நடக்குது அப்படின்னும் போது விமர்சனம் வைக்கணும்னா 1000 விமர்சனம் வைக்கலாம். பட் ஆனால் அது ப்ரொடக்டிவாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குதான்றதை மட்டும்தான் பார்த்துட்டு நம்ம அது மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னும்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதுக்காக எடுத்ததெல்லாம் குத்தம் சொல்வீங்கன்னா உட்காந்தா குத்தம் நின்னா குத்தம் அப்படின்னும்போது அவர் போட்டு வந்திருக்க ட்ரெஸ்லேருந்து அவர் வைக்கிற குங்குமம் போட்டு வரைக்கும் இப்போ அவர் மூகாம்பிகை கோயில் போயிருக்காரு, சர்ச்சுக்கும் தான் போகிறாரு. ஈக்குவாலிட்டி பேஸில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த மைனாரிட்டி அவங்களுக்கான அந்த விஷயங்கள் அவர் பண்ணது, அந்த மினிஸ்டர் பதவி வன்னியரசு அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னும் போது அந்த நல்ல விஷயங்களையும் பேசலாம்ல அப்படின்னும் போது எதிர்கட்சி அப்படிங்கிறது வெறும் விமர்சனம் வைக்கிறதுக்கான கட்சி மட்டும் கிடையாது. அவங்க தப்பு செய்யும்போது விமர்சனம் வைக்கலாம், நல்லது செய்யும்போது பாராட்டலாம். ஆனால் பாராட்டுறது அப்படிங்கிறது திமுக அவ்வளோ சீக்கிரம் வருமா அப்படிங்கிறது தெரியல. அதுவுமே டிவிகே கவர்மெண்ட்டை பார்த்து வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களோட புலம்பல் நிற்கவே இல்லை அப்படிங்கிறத சின்ன சேனலான ஏன் சேனலில் இருக்க கமெண்ட்ஸில் என்னால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நான் ரீசன்ட் டேஸில் வாரத்துக்கு ஒரு வீடியோ ஒரு 8-9 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தவங்க யாரும் ஒரு வீடியோ கூட மோஸ்ட்லி 2-3 லைக் மேலே வராது. ஏன் வராதுன்னா டிஎம்கே ஃபேன்ஸ் தான் பார்க்குறவங்களா ஆப்வியஸாக இருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியுது அப்படின்னும் போது ஓகே உங்கள் புலம்பலை சொல்லுங்கள், பட் ஆனால் பார்த்துட்டு புலம்புறீங்க அப்படிங்கிற இடத்துல. பட் ஆனால் அபியூசிவ் கமெண்ட்ஸ் வர இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், அதனால பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வரும் இவரோட டெல்லி பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டைம் அவர் டெல்லிக்கு போகும்போது சிஎம் சார் வந்து 10 நிமிஷம் தான் மீட் பண்ணார். 10 நிமிஷத்தில் என்ன பேசியிருக்க முடியும்? எப்பயுமே வந்து இந்த சென்னையிலேருந்து போகிறவங்க வந்து
சிஎம் போகிறாங்கன்னா பிஎம்ஐ மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு 20 மினிட்ஸாவது அந்த ஒரு விஷயம் மீட்டிங் இருக்கும்ல அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அஃபிஷியல் மீட்டிங் 2 பேருக்குமே ஒரு ஐஸ் பிரேக்கிங் அப்படிங்கிற இடத்துல இருக்கலாம். ஏன்னா பிஜேபி சரியான அடி வந்து தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க இந்த எலெக்ஷன்லன்னு சொல்லும்போது இல்லை ஃபஸ்ட்லேருந்தே பிஜேபியை வந்து தமிழ்நாட்டு ஜனங்க அக்செப்ட் பண்ணுறதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னதான் அவர் வந்து டெல்லியில் வந்து பிஎம் மோடி அவர்கள் 12 வருஷமாக ஆட்சி நடத்தினாலும் அவர் நார்த் இந்தியா லெவலில் ஒரு லுக் வந்துட்டு அவருக்கான ஒரு மெரிட் இருக்குது, இல்லை அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லை அவருக்கான ஒரு கூட்டம் இருக்காங்கன்னு இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களால வரவே முடியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை தான் எப்பயுமே திமுக அவங்களோட பிரச்சாரத்தில் ஆன்டி பிஜேபி அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மட்டும்தான் அவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த பிஜேபி கிட்டே போய் ஏன்னா ரூலிங் பார்ட்டி பிஜேபி தான், நீங்கள் ஆன்டி பிஜேபின்னு சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும், ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், இல்லைனா வந்து தமிழ்நாட்டில் ஒரு நெக்ஸ்ட் கட்ட வளர்ச்சிக்கு எதையாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ராகுல் காந்தி அவர் வந்து சிஎம்மோடது அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கு வரும்போதே வந்து அவர் எல்லாருக்குமே தான் இன்விடேஷன் போயிருக்கும். ஏன் சென்னையில் இருந்த எடப்பாடியுமே அங்கே போகலை அந்த பதவி ஏற்றுக்கிற விழாக்கு, ஸ்டாலினுமே போகலை அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில் இருக்கிற மோடியுமே அவர்களும் வரல அப்படின்னும் போது அந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் காமனாக தான் போயிருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் சரி, எல்லா லீடிங் லீடர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் போயிருக்கும். வரதும் வராதும் அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரஜினி சார் வந்து ஸ்டாலின் சாரை வீடு வரைக்கும் தேடி போய் பார்த்தாரு, ஒரு மரியாதை நிமித்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்தாருன்னா அது ஒரு பேசு பொருளாக ஆன மாதிரி இங்கே டெல்லியிலையுமே வந்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக இல்லை ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட்டாக போய் நம்ம மோடி சார் வரல பதவி ஏற்றுக்கிறதுக்கு சென்னைக்கு, ஐ மீன் விஜய் சார் பதவி ஏற்றுக்கும் போது ராகுல் காந்தி சார் வந்தார். பட் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங், அந்த பிரதர்ஹுட் அது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆன் பண்ணுறதுக்கான விஷயமா இருந்தது. பட் ஆனால் மோடி சார் வரலனாலுமே நான் மரியாதை நிமித்தம் எப்படி ஸ்டாலின் சார் சென்னையிலேயே இருந்துட்டு சிஎம் விஜய் சார் தான் போய் பார்த்தாரே தவிர அவர் இங்கே வரல பதவி ஏற்றுக்கிறதுன்னும் போது இவர் அந்த ஈகோ பிரேக் பண்ணி போய் பார்க்குறாருன்னா அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக தான் பிஎம்ஏயும் பார்த்தாரு. ப்ளஸ் ஃபியூச்சரில் அது தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களுக்கு உதவியாகவும் இருக்குன்ற இடத்துல அந்த ஒரு ஸ்டார்டிங் ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட்டை அவர் போய் பார்த்தாருன்னும் போது அது 10 நிமிஷத்துக்கு மேலே நீடிக்கல. இப்போ போன இந்த 3 நாள் பயணத்தில் அவருக்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு. இல்லை தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது அதாவது முக்கியமானது நான் ஆர்டர் வைஸ் சொல்ல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். திருக்குறள் வந்து தேசிய நூலாக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்காரு, இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீட் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாடு வந்து எதிர்க்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது திமுக கவர்மெண்ட்லேயே சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க இந்த மீட்டிங்க்கு போய் சொன்னாங்களான்னு கேட்டால் அவங்க ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவே இல்லைன்றதையும் நான் வந்து நோட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். உடனே டிஎம்கே ஃபேன்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணி இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணதா, புதுசாக ஒன்றும் பண்ணலைன்னா ஓகே ஆல்ரெடி பண்ணதாகவே இருக்கட்டும், பட் ஆனால் அது இனிஷியேட் பண்ணுற இடத்துலேருந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே போய் நம்ம ஸ்டேட்டுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறதா ஒரு சிஎம்கான ப்ராப்பர் ப்ரொசீஜராக இருக்கும்னா அதை விஜய் சார் பண்ணார். ஸ்டாலின் சார் லாஸ்ட் 3 இயர்ஸாக அதை பண்ணவே இல்லை, அந்த மீட்டிங் அவர் அட்டன் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் அதுக்கு சொன்ன ரீசன் வந்துட்டு நாங்கள் போய் சொன்னாலும் அவங்க செய்ய போகிறல எதுக்கு நாங்கள் போய் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறது பண்ணுறது உங்களோட விஷயம், அவங்க செய்யலைங்கிறது அடுத்த கட்டம் அவங்களுக்கான விஷயம் அப்படின்னும் போது நீங்கள் போகவே இல்லைன்றதா விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னும் போது எங்கள் சிஎம் விஜய் சார் போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் போனது 10 மினிட்ஸ் ஒரு மரியாதை நிமித்தமாக போனாலும் இப்போ அஃபிஷியலாக செய்ய வேண்டிய விஷயத்தை தமிழ்நாட்டுக்கான விஷயமா அவர் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இது வந்து டிஎம்கே ஃபேன்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம். ஸோ இந்த இடத்துல திருக்குறள் தேசிய நூலாக்கணும், நீட் எதிர்ப்பை பற்றி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேணும். ஏன்னா வில்லேஜ் சைட்லேருந்து நிறைய வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வரும்போது அவங்களால நீட் எக்ஸாமையும் மேனேஜ் பண்ணி அவங்களுக்கான அந்த காலேஜ் கோட்டாவை வாங்க முடியாது அப்படின்னும் போது +2 மார்க்ஸோடது அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஒரு பேஸை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து காலேஜ்க்கான விஷயங்களை பண்ணணும். ஸோ நீட் விலக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியும் இதை சொன்னாங்க, செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட் 3 இயர்ஸாக அவங்க போய் அந்த மீட்டிங்லேயே சொல்லலை, இங்கே மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க மைக்கை பிடிச்சி ஆன்டி பிஜேபின்னு நீங்கள் சொல்லும் போது அந்த இடத்துல போய் நின்று அதை சொல்லணும் அப்படின்னும் போது நாங்கள் சொன்னோம் அவங்க செய்யலை அப்படிங்கிறத விட நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் இங்கேருந்தே மட்டும் கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் சார் பண்ணார். ஸோ தோல்விக்கான காரணங்கள்னு அவங்க வந்து ஒரு குழு அமைச்சு தேடுறதை விடவும் வீட்டுக்குள்ளே தேடினாலே அதுக்கான விஷயங்கள் வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சராசரியாக யோசிக்கிற உங்களை சுற்றி வேலையாட்கள் வச்சுருப்பீங்கள்ல அவங்களையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க
விமென்ஸையோ குழந்தைங்களையோ கேட்டாலுமே உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு யதார்த்தமாக ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அப்போ அங்கே இருக்கிற லேடிஸ் நியாயமாக இருக்காங்கன்னா அவங்க மனசுலேருந்து பேசுவாங்க. குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை யதார்த்தமாக சொல்லுவாங்க. சுற்றி இருக்க வேலையாட்கள் வந்து அது டிஎம்கே வீட்டில் வேலை செய்கிறவங்களும் டிஎம்கே தொண்டர்கள் வீட்டில் வேலை செய்யணும் யதார்த்தமாக இல்லை, இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் இதை எதிர்பார்த்தா எங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு யதார்த்தமாக வர விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சாலே என்ன ரீசன்ஸ்ன்னு தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் அதுக்காக ஒரு கூட்டம் அமைச்சு தேடுவீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் புரிதலுக்கு வந்தீங்களா அப்படிங்கிறத விடவும் உங்கள் தோல்வி அவங்களால ஒத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் அந்த புலம்பலுக்கான யதார்த்தமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். ஏன்னா இது எந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன்னா, வைகோ வீட்டுக்கு வந்து விஜய் சார் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில், அங்கே வேலை செய்கிற எல்லா லேடிஸுமே வந்து அவர் காலில் விழுந்தாங்க. இப்போ திருப்பி அவர் விஜய் சார் வந்து அவர் காலில் விழுந்தார். அவங்க காலில் விழுந்தாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட அவங்க அம்மா வயசு இருக்கும் எல்லாருக்குமே, சுற்றி இருந்த அந்த லேடிஸ்லாம் வந்து அவர் வந்து அந்த திருஷ்டி மாதிரி சுற்றிலாம் பண்ணாங்க அப்படின்னும் போது இவரோ திருப்பி ஃபண்டுக்கு பண்ணாருன்னும் போது அப்போ வைகோ சாரே சொல்கிறாரு, இவங்கெல்லாம் உங்களுக்கு டிவி கேட்க ஓட்டு போட்டவங்க தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார் வைகோ சார். இந்த இடத்துல வேறு யாராவது டிஎம்கே எம்எல்ஏஸோ டிஎம்கே தொண்டர்களோ அங்கே இருப்பாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த கட்சி தாவல் சட்டத்துக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதோ ஆக்ஷனுக்குள்ளேயோ டிஎம்கே அதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னும் போது அவர் ஓப்பனாக சொல்கிறோம். அவங்க வீட்டில் இருக்க லேடிஸே வேலை செய்கிறவங்களே அவங்கள சுற்றி இருக்கவங்களே எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடலை, டிவி கேட்க தான் ஓட்டு போடுறாங்கன்றத அவர் ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது கோபமாக சொல்லலை, ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே பாதி உண்மைகள் புரியும். முதல்ல அதுக்கு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது நாட்டுக்குள்ளே வரணும் போது அது நம்ம யூர் சொன்னது உதயநிதி ஸ்டாலின் சார் மு க ஸ்டாலின் சார் அவங்களே சொன்னது தான், நம்ம வெளியிலலாம் ஓட்டு கேட்டோம் வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்டோம் அப்படிங்கிற இடத்துல வைகோ சார் அந்த உண்மையை ஒத்துக்கும் போது வைகோ சார் உங்கள் கட்சியில் தானே இருக்கார், என்ன அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்திலே நின்று வின் பண்ணதுனால அவங்களால ஸ்ட்ராங்காக டிவிகே பக்கம் வர முடியல, விசிகேவோ ஐயூஎம்எம்லோ தானாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ எந்த அளவுக்கு தன்னோட பவரை காமிச்சு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க டிஎம்கே இவ்வளோ வருஷமாக 15-10 வருஷமாக வந்து அந்த மைனாரிட்டி கட்சிகளை எந்த அளவுக்கு வந்து அந்த பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னும் போது அது நல்லாவே இப்போ வந்து இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கான அந்த சீட் அலோகேட் பண்ணும்போது விஜய் சார் வந்து விசிகேக்கு சீட் கொடுத்த வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயூஎம்எல்க்கு கொடுத்ததாகட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு கனவாகவே இருந்திருக்கு அப்படின்னும் ஆட்சியில் இருக்கிறது மட்டும் இல்லை, பொறுப்பில் இருக்கிறது மட்டும் இல்லை, பவரில் இருந்தால் தான் ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா அந்த பவர் கிடைக்கிறதுக்கான விஷயமா இது வந்து விசிகேக்கும் ஐயூஎம்எல்க்கும் கிடைக்கும்போது இந்த இடத்துல வைகோ சார் கட்சிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஏன் கிடைக்கலன்னு இவங்களால அங்கே போக முடியல, திமுக விட்டுட்டு போக முடியல, ஏன்னா உதயசூரியன்லேருந்து இன்னும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு சின்னம் தான் இப்போ அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு இடிக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து இப்போ மனிதநேய கட்சி அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து எங்களுக்கான ஒரு சின்னத்தில் நின்று வின் பண்ணுவோம், நாங்கள் வந்து டிஎம்கே கட்சி அந்த சின்னத்துக்குள்ளே வர மாட்டோம்னா ஸோ உங்களுக்கு சீட்டு வேணும்னா எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணுன்றது ஒரு அதிகார ஒரு அலப்பறை இருக்குல்ல, அது டிஎம்கே ரொம்ப நாளாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்ததும் அவங்க தோல்விக்கான ஒரு விஷயமா அவங்க கருதணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் காரணமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் தான் ரேஸ்லாம் பண்ணார்ல, ரேஸ்லாம் நடத்தினார்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையா, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தேவையான்னு யோசிச்சிருக்கணும். அப்போ சிஎம்மாக இருந்தால் மு க ஸ்டாலின் சார் தன்னோட புள்ள பண்ண தப்பையும் சொல்லியிருக்கணும். அதை அவர் வீட்டுக்குள்ளே நடந்த தப்பு அதையும் அவர் கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த ரேஸ்லாம் நடத்தும் போது அவ்வளோ ஒரு டெசிபிள் சவுண்ட்லலாம் வந்து ஜனங்க அஃபெக்ட் ஆனாங்க. இந்த சைடு ஓமந்தூர் அந்த சைடு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் சொல்லும் போது அவ்வளோ சவுண்ட்லாம் வந்துச்சு, அது பள்ளந்தோம் நாங்கள் என்னென்னமோ பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிச்சுல. அப்படின்னும் போது அதை வந்து அப்போதைக்கு சிஎம்மாக இருந்தவர் சிஎம்மாவும் அந்த ஸ்டெப் எடுக்கல, ஒரு அப்பாவும் புள்ள செய்கிற தப்பை சொல்லலை, அந்த இடத்துல மேராக தானே வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் இருந்தாருன்னும் போது அவரும் ஒரு கவர்மெண்ட் பொறுப்பில் இருந்துமே அதை பண்ணியிருக்காருன்னும் போது இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காருன்னும் போது இன்னும் பொறுப்பாக செயல்படணுமே விட சும்மாவே புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டெல்லி ட்ரிப்பில் இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வித்தொகை ஒதுக்கீடு வந்து அதாவது ஆல்ரெடி வந்து கொடுக்க வேண்டிய பேலன்ஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் இருக்குது, அது வந்து இன்னும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணல, அந்த பேலன்ஸ் இருக்குது, அது 3284 கோடி அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது, அதை வந்து நிலுவையில் வச்சுருக்க அந்த தொகையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேலன்ஸில் புதுசாக இவங்க கேட்கல, ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற தொகையே வரல, அது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நிர்பந்திக்கக்கூடாது, அதாவது இந்த மும்மொழி கொள்கைன்னு அந்த கொள்கை பிரச்சனை ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, மும்மொழி கொள்கை, அதாவது மும்மொழி அந்த
என்ன லாங்குவேஜ் அந்த இடத்துல வந்து ஹிந்தி கற்றுக்கணும், இல்லை ஒரு லாங்குவேஜாக ஹிந்தியை வந்து நீட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறலாம் வந்துச்சு. நான் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அப்போதைக்கு பொலிட்டிக்கல் வீடியோஸ் நான் போடாததுனால அதை அப்லோட் பண்ணல. நான் பார்க்குறேன் பழசு என்ன பேசியிருக்கேன்னு, இல்லைனா அது புதுசாக கூட பேசுகிறேன். ஸோ அதில் எனக்குமே இஷ்டம் கிடையாது. அவங்க வந்து ஜனங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவை, இல்லை இந்தியாவில் என்ன லாங்குவேஜ் தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கூல் டிசைட் பண்ணணும். அப்புறம் தான் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு விஷயத்தை போட்டு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தேவைன்னா ஹிந்தி கற்றுக்குவாங்க. இல்லை அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் கற்றுக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக தமிழை கற்றுக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை கற்றுக்கணும்னா அது அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே விட்டுறலாம். அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்கள் ஸ்கூலில் ஹிந்தியும் சொல்லித்தரோம், தமிழும் சொல்லித்தரோம், தெலுங்கும் சொல்லித்தரோம், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த 3284 கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணணும்னா இந்த கொள்கையை வந்து நிர்பந்திக்க கூடாது. இதன் அடிப்படையில் அதை வந்து நீங்கள் வந்து இதை ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் இதை கொடுப்போன்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் வந்து ரொம்ப தெளிவாக இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னோட ஒப்பீனியனுமே வந்து ஹிந்திக்கு எதிரும் நம்ம கிடையாது. அதே மாதிரி தமிழ் பேச தெரியாதவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி பேச தெரியாதவங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னும் போது டெல்லியில் ஹிந்தி வந்து ஒரு ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இடத்துல ஹிந்தி தான் டெல்லியில் பேசுகிறாங்கன்னும் போது கூடவே இங்கிலீஷ் இருக்குன்னும் போது தமிழ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது, ஆனால் நம்ம எம்பிஸ்லாம் நிறைய பேர் அங்கே கனிமொழி மேடம் டிஎம்கே இப்போ சொல்கிறேன் கனிமொழி மேடம் அவங்கள, ஏன்னா கனிமொழி மேடமும் ஒரு இடத்துல ஜெயலலிதா தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா பீரியடில் ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது லேடிஸ் எல்லாருமே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனாங்கன்னா வீட்டிலேருந்து யோசித்து நாட்டுக்காக யோசிக்கிற இடத்துல இல்லை நாட்டில் என்ன நடக்குதுன்னு அது ஒப்பீனியன்ஸ் வைக்கிற இடத்துல யோசிச்சு பண்ணாங்களாலுமே அதுவும் ஒரு பெரிய வளர்ச்சி தான், நாட்டுக்கான பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி மேடம் அவங்கள தமிழ் பேசுகிறோம், அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தமிழுக்கான ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் போது டெல்லியில் ஹிந்தியாக இருக்குது அப்படின்னும் போது ஹிந்திக்கு எதிராகவோ தமிழுக்கு எதிராகவோ யாரும் செயல்பட வேண்டாம். அவங்கவுங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை கற்றுக்கணும் அப்படின்னும் போது அதை ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க சர்வைவலுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கணுமே தவிர கவர்மெண்ட் வந்து அதை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனுமே. ஸோ இந்த இடத்துல அந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் எங்களுக்கான இந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கோவையில் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 6 வழி செங்கல்பட்டுலேருந்து திருச்சிக்கான அந்த விஷயங்கள் ரோட் சைடில் 6 வழி பாதையாக மாற்றணும் அப்படின்னும்போது அவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்களே ரோட் ரூல்ஸ் அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதில் எது வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றது அது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இதெல்லாம் விஜய் சார் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவரோட இந்த 3 நாள் வந்து பயணத்தில் வந்து அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரும்போது கர்நாடகா போயிட்டு அங்கே வந்து மூகாம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, ஸோ இந்த இடத்துல மூகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணணும் போது கிட்டத்தட்ட அங்கே வந்து இவரோட விசிட் வந்து கோவிலுக்கு இவர் வராரு அப்படின்னும் போது, ஸோ இவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு 3 to 4 hours வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஜனங்க வந்து பொது ஜனங்களுக்கான அந்த தரிசனத்தை ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கே ஒரு 20 மினிட்ஸ் வந்து அங்கே கோவில் தரிசனம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஒரு வாலையும் அதாவது ஒரு ஒரு வந்து வாலையும் வந்து அம்மனுக்கு வந்து அவர் வந்து இதுவாக கொடுத்துருக்காரு, டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ காணிக்கையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது 1 கிலோ 300 கிராமோ 600 கிராமோ, ஸோ 1 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வால் சில்வர் வாலை வந்துட்டு வெள்ளி வாலை வந்து கொடுத்துருக்காரு. அது அம்மன் கிட்ட வச்சு டெய்லி பூஜை பண்ணுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து அங்கே இருக்கிற இவங்க கோவில் பூசாரிங்க கிட்டலாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது. ஸோ அவர் கிறிஸ்டியனாக இருந்தாலுமே எல்லா ஜனங்களுக்கான ஒரு ஒத்துமையை வந்து அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் வந்து மினிஸ்டர்ஸ் அவரோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் அலோகேஷன்லையும் காட்டிட்டாரு, அப்புறம் பிரச்சாரத்துலையும் காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் அங்கெல்லாம் கோவில் வந்து எஸ்எஸ்சி சார் வந்து அந்த ஓட்டிங் அப்பி போனதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ இவர் மூகாம்பிகை போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்லா ஜனங்களும் ஒன்று தான், எங்கள் ஆட்சி எல்லாருக்கும் ஈக்குவலானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு சில இடத்துல அதை எடுத்தோ வைக்கிறாங்கன்னா இன்னும் நிறைய அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க ஜனங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இடத்துல வன்னியரசு அவரும் வந்துட்டு அம்மா உணவகத்துக்கு அவர் தொகுதியில் இருக்க அம்மா உணவகத்துக்கு நேற்று போயிருக்காரு. போயிட்டு அங்கே வந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குற இடத்துல இது ஏற்கனவே 1 வீக் முன்னாடி ஒரு சில தொகுதியில் அங்கே இருக்கிற ஏரியா எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ரைட் போனாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் ஒருத்தர் போகிறாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்க அம்மா உணவகத்துக்குன்னு சொல்லும்போது வன்னியரசு அவர் போன இடத்துல அப்புறம் அந்த சாம்பார்லாம் அவரே சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ இதுன்னு 5 ரூபா அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்க லேடிஸ்லாம். ஸோ லேடிஸ் தான் சமைக்கிறாங்க அப்படின்னும் போது
சாம்பார்லாம் தண்ணியாக இருக்குது, ரசமா சாம்பாரான்னு தெரியல, அதனால பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதில் அந்த சாம்பாரில் போட்ட காய்கறியெல்லாம் கூட ஏதோ மருந்து ஸ்மெல் வருது அப்படின்போது அவங்க அந்த தண்ணியில் இருக்கிற பிரச்சனை, குளோரின் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது ஜனங்களாக போய் அதை அவரே தட்டுப்பில் வச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டது, அவர் கூட இருக்க மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் சாப்பிட்டது அப்படின்னும்போது, ஸோ இந்த இடத்துல அந்த மருந்து வாசனைலாம் வருதுன்னும் போது இது சாப்பிட்றவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, வயிறு வலிலாம் வரும் செய்யணும், அது பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் அவர் வன்னியரசு அவரோடது ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸ் வந்து 10-12 வருஷமாக மூடி இருந்தது அந்த ஒரு ஏரியாவில் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து திறக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். அவர் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி அதை திறந்துட்டு அவர் அந்த ஆஃபீஸில் அவரை மீட் பண்ண போன நரிக்குறவர்கள் அந்த இனத்தவர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு சில கோரிக்கைகள் வைக்கும்போது அவங்களோட குழந்தைங்கள டேபிள் மேலே உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அந்த உணவை இவருமே அந்த குழந்தைங்க வந்து இவருக்கு ஊட்டுறது அப்படிங்கிறதுலாம் நம்மளால் இன்ஸ்டாவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரீல்ஸாகவே போடட்டுமே. ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே அதை பார்க்க முடியுதில்லை அப்படிங்கிற உண்மை தான் திமுகவால் ஒத்துக்க முடியல. இது படத்துக்காக போடுற ரீல்ஸ் இல்லை, இது வந்து அந்த ஆட்சியில் நடக்குது தானே, அந்த ஒரு 5 நிமிஷம் அது உண்மையான விஷயம் தானே, அது ஏஐ கிடையாது இல்லை அப்படிங்கிற உண்மையை திமுக ஒத்துக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி ஜென்சி கிட்ஸால் தான் வந்துட்டு இன்ஸ்டாவில் வின் பண்ணியிருக்காங்க டிவிக்குன்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே இவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படி இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் திடீர்னு உருவானம் கிடையாது. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்ஸ்டாவில் வந்து எப்பயுமே பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஏன் அன்னைக்கு ரஜினி சாருக்குமே ஒரு கும்பல் இருந்தது தானே அம்மா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு அந்த எலெக்ஷனில் அவர் குரல் கொடுத்தது, அம்மாவுக்கு எதிராக அந்த எலெக்ஷன் மாறுச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு ஒரு கூட்டம் ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவர் எலெக்ஷனுக்கு வரல, பாலிடிக்ஸ்க்கு வரல, அவர் விலகிட்டாருன்னும் போது இன்னைக்கு வந்து இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வர 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சாகுதுன்னும் போது இவர் தளபதி விஜய் டு சிஎம் விஜயா மாறி இருக்காருன்னும் போது எப்பயுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு செட் ஆஃப் ஜனங்க அந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு யூத் எனர்ஜெட்டிக் பீப்புள் வந்து பொலிட்டிக்கலில் ஒரு நல்ல சேஞ்ச் வரணும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதையாச்சும் ட்ரை பண்ணுறவங்க, எங்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கவங்க, படித்தவங்க, இல்லை ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வந்தாலுமே அதை வரவேற்கிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியில் அது நடந்திருக்கு. இல்லை இந்த எலெக்ஷனில் இது நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து திமுக கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு கேட்கணும், உங்களுக்கு நாட்டில் ஜனங்களுக்கு நல்லது நடக்கிறது முக்கியமா, எப்போ பவரில் உங்கள் குடும்பம் மட்டும் இருக்கிறது முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இப்போ யார் வந்து செஞ்சாலுமே நாட்டில் நல்லது நடந்தால் ஓகே தான், நாங்கள் எதிர்கட்சியாக நின்று இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜனங்களுக்கு நல்லது செய்வோம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஆட்சியில் நடக்கிற தப்புகளை நாங்கள் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்ல எதிர்கட்சியாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் ஆளுங்கட்சியாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் மட்டுமே பவரில் இருக்கணும், நாங்கள் மட்டுமே பவரில் இருக்கணும், அது எப்படின்னு வந்து மு க ஸ்டாலினை தோக்கடிப்பீங்க, அது எப்படி வந்து மு க ஸ்டாலினை வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து தோக்கடிப்பீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் செலிபிரிட்டிஸ்லாம் சைட்லேருந்து வைக்கிறது, பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் எடுத்து வைக்கிறது, சீமான் சார் இவங்களாம் எடுத்து வைக்கிறது பார்க்கும்போது மு க ஸ்டாலின் சாரும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னும் போது கலைஞருக்கு வராத தோல்வியா, அம்மாவுக்கு வராத தோல்வியா அப்படின்னும் போது மு க ஸ்டாலின் இவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், இப்போ நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி தான் வன்னியரசும் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே ஜனங்க தானே, எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருக்கும் வெற்றி தோல்வி சகஜம் தானே, இந்த தோல்வியை உங்களால் ஏன் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறத விடவும் தாங்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறது தான் முக்கியமாக, ஜனங்களுக்கு நல்லது நடக்கிறது முக்கியமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக கடந்து போகலாம். உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறது தான் முக்கியம், ஏன்னா கலைஞருக்கு அப்புறம் அந்த ப்ரிவிலேஜோட மு க ஸ்டாலின் சார் வந்தார், அதே ப்ரிவிலேஜோட உதயநிதி ஸ்டாலின் சார் வந்துடலாம் நெக்ஸ்ட் சிஎம்மா அப்படின்றதுனால தான் அசிஸ்டன்ட் சிஎம்மா போன ஆட்சியிலே அவங்க வந்து அந்த ஒரு சீட் அலோகேட் பண்ணாங்க. பட் ஆனால் அது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு அந்த இடத்துல டிவிகே கவர்மெண்ட் வரவும் தளபதி விஜய் சார் டு சிஎம் விஜய் சார்னு வர்றது இவங்களுக்கு எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருந்ததை விடவும் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது எங்களால் யோசிக்க முடியலன்னா மக்களை தற்கொலைன்னு சொன்னீங்க, ஜென்சி கிட்ஸை தற்கொலைன்னு சொன்னீங்க, இப்போ என் சேனலில் வீடியோ போடுற என்னையுமே அமெரிக்கன் தற்கொலைன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்னும் போது தற்கொலை அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டு பிக் பாஸ்லலாம் நிறைய நான் பேசியிருக்கேன், இந்த மாதிரி விமர்சனங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இல்லை ஏற்றுக்க முடியலன்றதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா அந்த உண்மையை ரியாலிட்டியை நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னும் போது உங்கள் மனநிலைமையை தான் அது காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது டிஎம்கே ஃபேன்ஸ்க்கும் சரி, மு க ஸ்டாலின் சாருக்கும் சரி, கமெண்ட்ஸ் பண்ணுற டிஎம்கே ஃபேன்ஸ்க்கும் சரி. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒருத்தங்களை நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறதுனால நீங்கள் புத்திசாலின்னு எந்த வகையிலையும் அர்த்தம்